என் பேர் கே முத்துவேல் பாண்டியன். நான் சாமி ஸ்போர்ட்ஸ் அகாடமிக்காக விளாட்றேன். என்னோடய பொசிஷன் வந்து ரைட் ரைடர். பெரிய மோட்டிவேட்னா அப்பா தான். விளையாட்டுலேருந்து எல்லாமே அப்பா தான் சொல்லிக் கொடுத்தாரு. எப்படி விளாட்ணும், எப்படி நடந்துக்கணும், எல்லாமே அப்பாவோட மோட்டிவேஷன். ஒவ்வொரு மேட்ச்சுக்கும் அவர் சொல்லிக் கொடுக்குறது தான் மைண்டில் வரும். ஒவ்வொரு மேட்ச் விளாட போதும் அவர் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் மைண்டில் ரிவைன் பண்ணி பார்த்துட்டு தான் விளாடுவேன். ஆனால் அவர் அவ்வளோ மோட்டிவாக பேசுவார். ஆனால் அப்பா இப்போ இல்லை. அவரோட ஆசை நான் இந்தியா விளாட்ணும் அப்படின்னு நிறைய ஆசை வச்சுருந்தார். ஒரு கவர்மெண்ட் ஜாப் வரணும் அப்படின்னு. அதுக்காக விளாட்றேன். அப்பாவோட ஆசை இந்தியாவுக்கு விளாட்ணுன்னு ஆசை. எனக்கும் அதே ஆசை தான். ஃபஸ்ட்டு ப்ரோ கபடி லீக்கில் வாய்ப்பு கிடச்சிதுன்னா உள்ளே விளாண்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி அதுக்கு அடுத்த வாய்ப்பாக இந்தியா விளாடணுன்னு ஆசை. எனக்கு தமிழ் தலைவாசியில் விளாடணும்னு ரொம்ப ஆசை. ஏன்னா நம்மளால் தமிழ் தலைவாசிங்கிற ஒரு டீமு, தமிழ்நாட்டு டீமு நம்மளால் ஜெயிச்சதுன்னா நமக்கு ஒரு பெருமை. அதனால் தமிழ் தலைவாசி விளாடணும்னு ஆசை. இருக்கணும் ஃபுல்லாகவே அப்பா தான் காரணம். மோட்டிவேஷனாக இருக்கட்டும், எல்லாமே எனக்கு அப்பா தான். என்னோடய பங்களிப்பு ஒரு 10% இருந்துச்சுன்னா அப்பாவோட பங்களிப்பு தான் அதில் 90% இருக்கும். அவ்வளோ என்னை பற்றி அதிகமாக அவர் தான் நிறைய யோசிப்பார், நான் யோசிக்கிறத விட. நைட்லாம் தூங்காமல் கூட என் மேட்சை போட்டு பார்த்துட்டு என்னோடய மைனஸ் என்ன, ப்ளஸ் என்ன, என்கிட்ட என்ன கம்மியாக இருக்குது அதெல்லாம் பார்த்து ப்ராக்டிஸில் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார். எனக்கு என் டீம் பசங்க எல்லாத்துக்குமே அப்படி தான். எல்லாத்தையும் பார்த்து அவர் எல்லாத்தோட மைனஸ், எல்லாத்தோட வீக்னஸையும் சொல்லி இம்ப்ரூவ் பண்ணி வைப்பார். அவர் சொல்லிக் கொடுத்தது எல்லாமே மைண்டில் வச்சு விளையாடிட்டுருக்கேன். அவரோட ஆசை நான் நல்லா விளாடணும், ஒரு இந்தியா பிளேயர் ஆகணும். அப்பாக்காக நான் விளாடுவேன்.